காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு நீடித்த நாட்கள், லாங் லைஃப். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் சங்கீதம் 91 வசனம் 16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will I satisfy him and show him my salvation. அருமையானவர்களே, உலகத்திலே மனிதன் பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று. பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே யார் சீக்கிரம் மரிப்பவர்கள், யார் நீண்ட காலம் வாழ்பவர்கள் என்கிறதை வேதத்தின் ஆதாரத்தின்படி இன்று தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக சீக்கிரம் மரிப்பவர்கள் யார்? 5 வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாக கூற விரும்புகிறேன். முதலாவதாக, துஷ்டன் சீக்கிரமாக மரிக்கிறான். பிரசங்கி 7:17. மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாய் இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? Be not over much wicked, neither be thou foolish. Why shouldest thou die before thy time? என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, கலகம் பண்ணுகிறவர்கள். நீதிபதிகள் 6வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 முடிய. பேலியாளில் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித் திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியா வரமுண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவார். மூன்றாவதாக, இதய கடினம் உள்ளவர்கள். நீதிமொழிகள் 29 வசனம் 1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். நான்காவதாக, புத்தியை வெறுக்கிறவன். நீதிமொழிகள் 15:10. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். ஐந்தாவதாக, ரொம்ப பேசுபவர்கள். நீதிமொழிகள் 13:3, யாக்கோபு 3:6. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி உள்ளவர்கள், இப்படி மனநிலை உள்ளவர்கள், இப்படி ஆகடியம் பண்ணி தெரிகிறவர்கள், துஷ்டன், கலகம் பண்ணி தெரிகிறவர்கள், இதய கடினம் உள்ளவர்கள், புத்தியை ஆலோசனை வெறுக்கிறவர்கள், அதிகமாக பேசுபவர்கள் இந்த உலகத்திலே சீக்கிரம் மரித்து போகிறார்கள் என்று வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தோம். இப்பொழுது நீண்ட காலம் வாழ்பவர்கள் யார் யார்? Who can live long in this earth? யாத்திராகமம் 23 வசனங்கள் 24 முதல் 26 வரையிலும்
கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிறவர்கள் நீண்ட காலம் வாழுகிறார்கள். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதையும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். The number of thy days I will fulfill என்று அழகாக ஆசீர்வாதமாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவதாக நீண்ட காலம் வாழ்பவர்கள் யார்? கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிறவர்கள். இரண்டாவதாக கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவன் நீண்ட காலம் அவன் இந்த உலகத்திலே வாழ்கிறான். ஆதார வசனங்கள் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் வசனம் 27 இப்படி கூறுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The fear of the Lord prolongeth days, but the years of the wicked shall be shortened. இன்னொரு வசனம், கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்கள் நீண்ட காலம் வாழ முடியும். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the holy is understanding. For by me the days shall be multiplied, and the years of the life shall be increased என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ்பவர்கள் யார்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்கள். அநேக பேருக்கு இது தெரிவதில்லை. இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ விருப்பமுள்ளவர்கள் யாத்திராகமம் 20வது அதிகாரம் வசனம் 12 படிக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honor thy father and thy mother, that thy days may be long upon the land which the Lord thy God giveth thee. அநேகர் ஒரு பொறாமையோடு எரிச்சலோடு சிலரை பார்க்கிறோம். இவன் இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாக இத்தனை வருடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்களே என்று சொல்லி, அதற்குதான் இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் அந்த உலகத்திலே நீண்ட காலம் அந்த தேசத்திலே ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாத தேசத்திலே நீங்கள் இருக்க முடியும். நான்காவதாக யார் நீண்ட காலம் வாழுகிறார்கள்? சரியான அளவுகோலை உடையவன். உபாகமம் 25:15. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமித்திரையான நிறைகளும் குறையற்ற சுமித்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். But thou shalt have a perfect and just weight. A perfect and just measure shalt thou have, that thy days may be lengthened in the land which the Lord thy God giveth thee. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சின்ன விஷயத்திலும் கூட ஆண்டவரனை கணக்கு பார்க்கிறார் என்று கேட்கும் போது வேதத்தின் ஆதாரத்தின்படி அப்படிதான் கூறுகிறது. ஐந்தாவதாக யார் நீண்ட காலம் வாழ்பவர்கள்? நன்றாக இருக்கிற யாதொன்றையும் கெடுக்காதவர்கள் நீண்ட காலம் வாழுகிறார்கள். பாருங்கள், உபாகமம் 22வது அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7 சொல்லப்பட்டிருக்கிறது. வழி அருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூடு உனக்கு தென்படும் போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடை காத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோட தாயையும் பிடிக்கலாகாது. தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக் கொள்ளலாம். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். பாருங்கள், be thou shalt in any wise let the dam go, and take the young to thee, that it may be well with thee, that thou mayest prolong thy days. அருமையானவர்களே, சின்ன சின்ன விஷயத்தில் கூட கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீடித்த காலம் இந்த மனுஷி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆறாவதாக பொருளாசையை வெறுக்கிறவன் நீண்ட காலம் வாழ்கிறான். நீதிமொழிகள் 28:16. பிரபு புத்தியீனனா இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The prince that wanteth understanding is also a great oppressor, but he that hateth covetousness shall prolong his days. என்ன ஒரு வசனம் பொருளாசை வெறுக்கிறதை பற்றி நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வசனம் 19 சொல்லுகிறது. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும்.
So are the ways of everyone that is greedy of gain, which taketh away the life of the owners thereof. அப்படி உயிரை வாங்கக்கூடிய காரியங்களை நீங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. குறிப்பாக பொருள் ஆசை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறது. கடைசியாக ஏழாவதாக யார் நீண்ட காலம் வாழ்பவர்கள் என்று பார்த்தால், கர்த்தரை தன் மேய்ப்பராக கொண்டிருக்கிறவன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் சொல்லக்கூடிய ஒரு வசனம், சங்கீதம் 23 வசனங்கள் 1 மற்றும் 6. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. 6வது வசனம் சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Surely goodness and mercy shall follow me all the days of my life. I will dwell in the house of the Lord forever. Forever என்று எழுதப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் நீண்ட காலம் வாழவே ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தரை உங்களுக்கு மெய்ப்பராக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளும் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே உங்களை தொடரும். பார்த்தோம் அருமையாக, யார் சீக்கிரம் மறிப்பவர்கள், துஷ்டர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள், இதய கடினம் உள்ளவர்கள், புத்தியை வெறுக்கிறவர்கள், ரொம்ப பேசுபவர்கள் சீக்கிரமாக மறித்து விடுகிறார்கள். நீண்ட காலம் வாழ்பவர்கள் யார் என்றால், கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறவர்கள், சரியான அளவுகோலை உடையவர்கள், நன்றாய் இருக்கிற யாதொன்றையும் கெடுக்காமல் இருக்கிறவர்கள், பொருளாசை வெறுப்பவர்கள், கர்த்தரை தன் மெய்ப்பராக கொண்டிருக்கிறவர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். அர்ப்பணிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, காலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீடித்த ஆயுசு, நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, நீண்ட காலம் இந்த உலகத்தில் நாங்கள் திருப்தியாக வாழ வேண்டும் என்றால், ஒரு குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால், உம்மை நாங்கள் மெய்ப்பராக கொள்ள வேண்டும், உமக்கு பயந்து வாழ வேண்டும். ஆண்டவரே, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும், சரியான அளவுகோலை உடையவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை எங்களுக்கு மெய்ப்பராக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். கற்றுத்தந்த பரிசுத்தவானுக்கு நன்றி. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.